அருளாசீர் ஊடக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். கோல்ஃப் விளையாட்டில் உலக புகழ்பெற்ற வீரர் டைகர் வுட்ஸ். உலகத்திலேயே அதிகம் சம்பாதித்தவர் என்ற பெயரும் இவருக்கு உண்டு. திடீரென்று அவருடைய வாழ்விலே பெரும் புயல் வீசியது. தன்னுடைய மனித பலவீனத்தால் குடும்ப உறவுக்கு எதிராக பாவம் செய்தார். 50க்கும் மேற்பட்ட பெண்களோடு தகாத உறவில் ஈடுபட்டிருந்தார். இதை பற்றி நவம்பர் மாதம் 2009 அனைவருக்கும் தெரிய வந்தது. அவருடைய மனைவி எலின் அவரை விட்டு பிரிய முடிவு செய்தார். தன்னுடைய இந்த ஊதாரித்தனமான வாழ்விற்காக மன்னிப்பு கேட்டு கோல்ஃப் விளையாட்டிலிருந்து விலகுவதாக அறிவித்தார். 2010 மனநல சிகிச்சை பெற்று பத்திரிகையாளர்களை சந்தித்தார். மக்களிடம் மன்னிப்பு கேட்டார். நான் கற்றுக்கொண்ட அடிப்படை அறநெறிகளை கூட வாழ நான் மறந்துவிட்டேன். நான் செய்தவை அனைத்தும் தவறு என அறிந்தும் அவற்றை நான் நியாயப்படுத்தினேன். நான் பலரையும் புண்படுத்தி கொண்டிருக்கின்றேன் என்று எப்பொழுதும் எண்ணியதே இல்லை. காசு பணம் இருந்ததனால் விரும்புவதை செய்ய எனக்கு உரிமை உண்டு என நினைத்தேன். என்னை நம்பியவர்களை ஏமாற்றினேன் என்று சொல்லி கண்ணீர் விட்டு கதறி அழுதார். அவர் இருந்த அறையில் அவருடைய தாய் உட்பட ஏறக்குறைய 40 நபர்கள் இருந்தார்கள். கூட்டம் முடிந்த பிறகு அவருடைய தாய், மகனே கலங்காதே, உனக்காக அம்மா நான் இருக்கின்றேன் என்று அவரை ஆற தழுவிக்கொண்டார். டைகர் வுட்ஸ் ஒரு நவீன கால ஊதாரி மைந்தன் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஊதாரி மைந்தன் ஊமையில் தந்தை விட்டு இளைய மகன் மட்டுமே பிரிந்திருந்தான் என்று நாம் நினைக்க கூடாது. மூத்த மகன் மனதளவிலே தன் தந்தையை விட்டு வெகு தொலைவில் இருந்தான். இந்த ஊமையில் இருவரும் வீட்டிற்கு வெளியே இருந்தார்கள் என்று இயேசு குறிப்பிடுகின்றார். இளைய மகனின் தவறுகள் நமக்கு தெரியும். மூத்த மகனும் பாவி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தந்தையின் மகிழ்ச்சியை தன்னுடைய மகிழ்ச்சியாக மாற்ற முடியாதது, ஒரு அடிமையை போல நான் வேலை செய்தேன் என்று நினைத்ததும், தந்தையினுடைய செயல்பாடுகளை குறித்து கோபப்பட்டதும் அவன் தந்தையின் உறவு வட்டத்திலிருந்து வெளியே இருந்தான் என்பதை சுட்டி காட்டுகின்றன. கிறிஸ்தவர்களாகிய நம்மில் சிலர் இளைய மகனை போன்று இருந்தாலும் பெரும்பாலும் மூத்த மகனை போலத்தான் இருக்கின்றோம் என்பதை நம்மால் மறுக்க முடியாது. கிறிஸ்தவர்கள் என்ற முறையில் நம்முடைய கடமைகள் நாம் செய்தாலும் பொறாமை, அதீத கோபம், மற்றவர்களுடைய மகிழ்ச்சியை கண்டு மகிழ முடியாத தன்மை, ஒரு அடிமையை போன்று இறைவனுக்கு பயந்து வாழுகின்ற ஒரு வாழ்க்கை ஆகிய இவை அனைத்தும் இறைவனுடைய உறவு வட்டத்திலிருந்து நாம் வெளியே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை சுட்டி காட்டுகின்றன. எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரே தந்தையின் பிள்ளைகள் என்கின்ற உணர்வில் நாம் அனைவரும் இணைந்திருப்போம். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.